சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரிடம் 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்மோகன் இணைந்திருக்கிறார். ராஜ்மோகன், நேற்று சிபிஐ அதிகாரிகள் 5 பேருக்கு சம்மன் அனுப்பி மதுரையில் உள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் உட்பட 5 பேர் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் இன்றும் அஜித்குமாரிடம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். நேற்று மதுரை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்திய 5 பேரையும் இன்று நேரில் அவர்களை அழைத்து சென்ற இடங்கள், விசாரித்த இடங்கள், அடித்த கோணங்கள் குறித்த விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் இடங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த 5 பேரில் குறிப்பாக ராஜ்மோகன், நீங்கள் இணைப்பில தான் இருக்கீங்க. 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் நவீன்குமாரிடம் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. என்ன மாதிரியான கேள்விகள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்போணம் மதுரை 4 வழிச்சாலையில இந்தியன் பூத் அருகில டீ குடிச்சிட்டு அந்த விசாரணையை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுற நிலையில அந்த டீ கடையில போய் உள்ள சிசிடிவி கேமரா இதுல ஆய்வு பண்ணிருக்காங்க. 27 இரவு தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை அழைத்துக் கொண்டு அடிக்குடி பாலம் அருகே உள்ள ஐயங்கார் டீ கடையில் சாப்பிட்ட நிலையில் அங்கு சிசிடிவி பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்பு அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரை அடித்து தாக்கியதாக சொல்லப்படும் புளியந்தோப்பு பகுதிக்கு இப்போது சிபிஐ அதிகாரிகள் சென்றுள்ளனர். பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்மோகன்.